கதிரை இன்னும் காணோம். டைம் வர ஆகுது. ஜீவா வந்துட்டு போயிடக்கூடாது. டேய் கதிர், உனக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். சரி வா போலாம். இல்லதானா, நான் வரல. எனக்கு அவசரமா வேலை இருக்கு. ஹோல்சேல் கடைக்கு போகணும். அவர்கிட்ட போன்ல பேசினேன். கிரெடிட் வேற கேட்டிருக்கேன். அவர் வாங்க நேர்ல பேசலாம்னாரு. அவர் கூப்பிடும் போது போகணும், இல்லைன்னா சரக்கு வராம போயிடுந்தனா. அம்மா பேச்சுக்கு அவ்வளவுதான் மரியாதை கொடுப்பியா? இது ரொம்ப புதுசா இருக்கே. முடிஞ்சா வரேன் வரேன்னு நீ அம்மா கிட்ட சொல்லும் போதே எனக்கு சரியான கோவம். இப்ப என்னடானா ஹோட்டலுக்கு சரக்கு வரானா பெரிய இத பிரச்சனையாயிடும். பாரு கதிர், சரக்கு வருதோ வரலையோ, ஹோட்டல் நாளைக்கு நடக்குதோ இல்ல லீவு விடுறியோ, எனக்கு அத பத்தி எந்த கவலையுமே இல்ல. நீ இப்ப என் கூட வந்தேதான் ஆகணும். எந்த வேலையா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். போறோம், ஜீவாவை பாக்குறோம், அவனுக்கு இந்த கிஃப்ட குடுக்கறோம். என்ன இது கிஃப்ட் எல்லாம்? ஆமா, அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஜீவாவை பாக்குறோம். பாக்கும்போது சும்மா எப்படி பாக்குறது? ஸ்வீட்டு பழம்லாம் வாங்கிட்டு போலாம் தான். ஸ்வீட்டு பழம்லாம் ஒரு 2 நாள்ல காலி ஆயிடும். செயினோ மோதிரமோ வாங்கலான்னு பார்த்தா விலை எக்கச்சக்கமா இருக்கு. அதனால எப்பவும் நம்மள நினைச்சுக்கிற மாதிரி ஒரு வாட்ச் வாங்கியிருக்கேன். சரி, இது எப்படி ஜீவாட்ட கொடுப்ப? எப்படியாவது கொடுத்தே ஆகணும். நீ வா, இத பாரு. உன்கிட்ட நான் எந்த விஷயத்திலயும் இப்படி வற்புறுத்தி கூப்பிட்டதே இல்ல. நீயும் வரமாட்டேன்னு அப்படி இப்படின்னு சாக்கு போக்கும் சொன்னதில்ல. இன்னைக்கு புதுசா ஏன் வேற மாதிரி நடந்துக்கிற? ஜீவாவை பாக்குறது எனக்கு சந்தோஷமான விஷயம். அது உனக்கும் சந்தோஷமா இருக்கணும். வா போலாம். சரி, நீ போ, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். ம்